வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தில் அவர் அங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அவனுடைய இல்லத்தில் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவால் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏக மனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, நாம் எல்லாம் இன்று இவ்வாண்டு ரமதானுடைய கடைசி நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறான். இது ஜும்மாத்துல் விதா. இந்த வருடம் ரமதானை வழி அனுப்பக்கூடிய ஒரு ஜும்மாவாக இருக்கிறது. இந்த ஜும்மாவில் நாம் சில காரியங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, இந்த ரமதானின் மூலமாக நாம் என்ன படிப்பினை அடைந்தோம், இந்த ரமதானின் மூலமாக நமக்கு என்ன லாபம் கிடைத்திருக்கிறது, நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினோமா என்பதை பற்றி நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அத்தோடு இந்த ரமதானுடைய கடைசியிலே சதக்கத்துல் ஃபித்ர் என்னும் ஒரு தான தர்மத்தை கொடுப்பது என்பது ஒரு கடமையாக இருக்கிறது. அதை பற்றி நாம் எல்லாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அந்த தான தர்மத்தை ரமதானுடைய ஒரு நாளுக்கு முன்பதாக கூட கொடுத்து விடலாம், தப்பில்லை. ரமதான் பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்பு கூட அந்த தான தர்மத்தை கொடுத்து விடலாம். அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். யாரு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்கணும் என்பதை பற்றியெல்லாம் நான் இங்கே விளங்கி வைத்திருக்கிறோம். நமக்கெல்லாம் அறிந்ததுதான், அதை திரும்ப சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அதை கொடுத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நோன்பு பரிபூரணமாகிவிடும். அத்தோடு இந்த ரமதானுடைய கடைசி நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லுவார்கள். மன் சாம ரமதான வஅத்பா மின ஷவ்வாலி சித்தன் கன்னமா சாமத் தஹர குல்லஹு. அல்லது இந்த மாதிரி வாசகம் இதை மாறி வந்திருக்கு. ஒருவர் ரமதானுடைய ஒரு மாத காலம் நோன்பு வைத்து ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே 6 நாட்களில் ஒருவர் நோன்பு வைத்தால் அவர் வருடம் முழுவதும் நோன்பு வைப்பதை போலவா இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம உம்மத்துக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்னவென்றால் 1க்கு 10 எல்லாத்தையுமே நன்மை, எல்லாமே நன்மை 1க்கு 10 அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். ஒரு நன்மை செய்தால், ஒரு நற்காரியம் செய்தால் அதற்கு ஒரு நன்மை என்பது மட்டுமல்ல, அவருடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே அவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே பிறந்துவிட்ட காரணத்தினால், பிறப்பின் பரக்கத்தினால், அவர் வாழ்க்கையின் பரக்கத்தினால் 1க்கு 10 நன்மை கொடுக்கப்படுகிறது. இன்னும் அவருடைய எண்ணத்தினால், அவருடைய இஹ்லாஸின் காரணமாக 70ஆகவோ 7000ஆகவோ 700ஆகவோ 70 லட்சமாகவோ நன்மைகளே அதிகமாக கொடுக்கப்படும் என்பது அருள்மறை குர்ஆனும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தரக்கூடிய பாடம். ஆக 1க்கு 10 என்ற அடிப்படையிலே ஒரு மாதம் நோன்பு வைத்தால் நமக்கு 10 மாதங்கள் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது. ஷவ்வால் மாதத்திலே அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே 6 நாட்கள் நோன்பு வைத்தால் அப்போ 6 × 10 60, 2 மாதம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, அந்த 6 நாட்கள் நோன்பு வைக்கிறது 6 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கவும் செய்யலாம். பெருநாள் அன்னைக்கு விட்டு போட்டு அடுத்து ஒரு 6 நாள் தொடர்ந்து வைக்கவும் செய்யலாம். இல்லை நம்மளால் தொடர்ந்து வைக்க முடியாது, அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் சனி ஞாயிறு தான் லீவு கிடைக்கிதுன்னா சனி ஞாயிறு 2 நாள்,
அடுத்த வாரம் சனி ஞாயிறு 2 நாள், அடுத்த வாரம் சனி ஞாயிறு 2 நாள், இப்படி கூட விட்டு விட்டு நோன்பு வச்சுக்கலாம். முதல் ஒரு 4 வாரம் வருது, 4 வாரத்துல 2 நாளாக மாற்றிக்கூட ஆகும்போது செவ்வாய் மாதத்திலே 6 நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம். இது மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒரு ஆள் அப்படி சில பேர் கேட்பாங்க, ரமதான்ல விட்ட நோன்பு அங்க வைக்கலாமான்னு சொல்லிட்டு. விட்ட நோன்பை தாராளமா வைக்கலாம். ஆனா நான் விட்ட நோன்பையும் வைக்கிறேன், செவ்வாய் நோன்பையும் வைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. விட்ட நோன்பை ரமதானுடைய ஏதாவது ஒரு நோன்பு நிர்பந்தத்தினால சங்கடத்தின் காரணமாக கதாவாகி விட்டால் அந்த நோன்பை செவ்வாய்களை பிடித்துக் கொள்ளலாம் தாராளமாக. ஆனா அதுக்காகவே நான் செவ்வாய்ல 6 நோன்பை சேர்த்து வச்சேன் அதோட என்று சொல்ல அனுமதி கிடையாது. அது சேர, ஏன்னா அது ஒரு தனி ஒரு கடமை, இது ஒரு தனி ஒரு கடமை. அது அதனால செவ்வாய் ரமதானுடைய விட்ட நோன்பை தாராளமாக செவ்வாய்ல வைக்கலாம். செவ்வாய்ல உள்ள சேராது. இது இன்னும் ஒரு சட்டம் என்னன்னா, ஒரு ஆள் ரமதான்ல நோன்பு விடுபட்டு போய்விட்டது, அந்த நோன்பை அவர் கதா செய்யணும். எப்ப கதா செய்யறாரு? வேற ஏதாவது மாதத்திலே, செவ்வாய் அல்லாத மாதத்திலே கதா செய்கிறார், முஹர்ரம் மாதத்திலே கதா செய்கிறார், ஆஷுரா தினத்திலே, பிற 9, 10 கதா செய்கிறார் என்றால் அந்த 9, 10 நோன்பு வச்ச நன்மையும் கிடைச்சிடும், இந்த ரமதானை கதா செஞ்ச நோன்பும் கிடைச்சிடும். அங்க நியத்து வைக்கணும், ஆஷுரா தினத்தில நான் நோன்பு வைக்கிறேன், எதை என்னோட மேல் கலாவான அந்த நோன்பை இங்க ஆஷுராவில் வைக்கிற நியத்து வச்சோம்னா கரெக்டா அன்னைக்கு இவர் கலா செய்த நன்மையும் கிடைக்கும், கலாவும் நிறைவேறிவிடும். ஆஷுரா நாள் நோன்பு வைத்த அந்த நன்மையும் கிடைத்துவிடும். அதே மாதிரி இன்னொரு நாள் பராத்துடைய அன்னைக்கு நோன்பு வைக்கிறார். அப்ப பராத்துடைய அன்னைக்கு நோன்பு வைக்கணும். அன்னைக்கு இவர் இந்த ரமதானுடைய கலாவான நோன்பை அவர் கலா செஞ்சார் அப்படின்னு சொன்னா அந்த பராத்துடைய நோன்புடைய வரக்கத்தும் கிடைத்திடும், அதே மாதிரி கலாவுடைய வரக்கத்தும் கிடைச்சிடும். அதே மாதிரி சில பேர் மாசம் நோன்பு வைப்பாங்க. 13, 14, 15 13, 14, 15 நோன்பு வைக்கும் போது இந்த ரமதானிலே கலாவான இந்த நோன்பையும் சேர்த்து வச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் அது கிடைச்சிடும். எது கிடைச்சிடும்? ரமதான்ல கலாவானதும் கிடைத்துவிடும். அதே போல அந்த 13, 14, 15 அவர் ஹயாத்தாக்கிய நன்மையும் கிடைத்துவிடும். வேறு சிலர்கள் வாரம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கக்கூடிய வழமை இருக்கிறது. வாரம் திங்கட்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க. அந்த மாதிரி நோன்பு வைக்கக்கூடிய வழமை உடையவர்கள் ரமதானிலே கலாவான நோன்பை அங்க கலா செய்தார்கள் என்றால் அவர் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைத்த நன்மையும் கிடைக்கும், ரமதானிலே இவர் மேல் கலாவான அந்த நன்மையும் அவருக்கு என்ன செய்துவிடும்? கிடைத்துவிடும். ஆனால் ரமதானிலே கலாவான நோன்பை, ரமதானிலே விட்ட நோன்பை அதை வேறொரு நாளிலே பிடிப்பது கடமை, பிடிச்சுதான் ஆகணும். அப்படி பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதற்காக வேண்டி தண்ட குற்றம் கொடுக்க வேண்டும். அதுக்காக வேண்டி ஒரு பித்திரால நம்ம கொடுக்குறோமா இல்லையா? ஒரு பித்திரா எவ்வளவு காசு கொடுக்குறோமோ, எவ்வளவு தானியம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு ஒரு நோன்புக்கு கொடுத்தாகணும். ஒரு நோன்புக்கு அவ்வளவு கொடுத்தாகணும். இதெல்லாம் யாருக்கு கேட்டா, தங்கடத்தோடு அவர் நோன்பை விட்டிருந்தார், தங்கடம் இருந்துச்சு, உடல் மூப்பின் காரணமாகவோ, உடல் சுத்தமில்லாதன் காரணமாகவோ, அல்லது உடல் பலவீனம், உடல்நிலை சரியில்லாததன் காரணமாகவோ, பிரயாணத்தின் காரணமாகவோ, இந்த மாதிரி மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட காரணங்களுக்காக வேண்டி ஒருவர் நோன்பை இந்த ரமதானிலே நோன்பை விட்டிருந்தால் அவர் அந்த நோன்பை கதா செய்யலாம் அல்லது இதை செய்யலாம். ஒருவர் அந்த மாதிரி இல்லை, மார்க்க அனுமதிக்கப்பட்ட காரியங்களுக்காக வேண்டி இல்லை, கொழுப்புனால நோன்பை விட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு சட்டம் சொல்லப்படுது, அவர் நோன்பையும் வைக்கணும், ஃபிதியாவும் கொடுக்கணும். ஏன்? இந்த மாதத்தை யாராவது ஒருவர், இந்த மாதத்தை ஒருவர் ஒருவர் இந்த மாதத்திலே உயிரோடு இருந்தால், இந்த மாதத்தை உயிரோடு அடைந்தார் என்று சொன்னால் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். நோன்பு வைக்காமல் இருப்பதற்குரிய எந்த தடைகளிலும் அவருக்கு இல்லை. நோன்பு வைக்காமல் இருப்பதற்குரிய எந்த தடைகளிலும் அவருக்கு இல்லை. பிரயாணம் இல்லை, உடலும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவர் நோன்பு வைத்தே ஆக வேண்டும். அவர் நோன்பு வைக்கவில்லை என்றால், அவரு நோன்பு வைக்க
தங்கலத்தின் காரணமாக நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் அவர் அதற்காக ஃபிதியா கொடுத்தால் போதுமானது. ஆனால் தங்கடமே இல்லாமல் நோன்பு விட்டார் அப்படின்னு சொன்னா, எந்த காரணமும் இல்லாமல் நோன்பை விட்டால் அவர் நோன்பையும் வைக்கணும், ஃபிதியாவையும் கொடுக்கணும் என்ற சட்டத்தை இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். அதே மாதிரி ஹனஃபி மதுஹபை கொஞ்சம் வேகமாக சொல்லுவாங்க. ஒருவர் அநாகரிகமான முறையிலே அனுமதிக்கப்படாத காரணங்களை கொண்டு, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கொழுப்பு கடமையாகக்கூடிய காரியங்களை அவர் செய்துவிட்டார். மனைவியோடு உறவு கொள்ளுவது, இது போன்ற பாவங்களை செய்வதன் மூலமாக இந்த ரமதான் மாதத்தை வீணடித்து விட்டார், நோன்பை முறித்து விட்டார் என்று சொன்னால் அவர் தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்கணும். தொடர்ந்து 60 நாள்கள் நோன்பு வைக்க வேண்டும். இந்த மாதிரி பாவம் செஞ்சு நோன்பை முறிச்சா, அநாகரிகமாக வைத்த நோன்பு, அனைவரும் ஷாஃபி மதுஹபில் சொல்லுவாங்க, இந்த பாவத்தின் காரணமாக, மனைவியுடைய உறவு முறையின் காரணமாக, அல்ல இது போன்ற உறவு முறையின் காரணமாக, தேவையில்லாமல் குளிப்பை கடமையாக்குவதன் காரணமாக ஒருவர் நோன்பை முறித்து விட்டார் என்றால் அவர் 2 மாசம் நோன்பு வைக்கணும். தொடர்ந்து 2 மாசம் 60 நாள்கள் நோன்பு. ஒரு நோன்பை விட்டா 60 நாள் நோன்பு வைக்கணும். 59 நாள் வச்சுட்டாரு, 60வது நாள் வைக்க முடியலைன்னா திருப்பி ஆரம்பிக்கணும் 1ல இருந்து. அந்த மாதிரி சட்டம். ஏன்னா அந்த மாதத்தை கண்ணிய குறைவாக நடத்திய காரணத்தினால், தவறான காரியத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர் அப்படி செய்ய வேண்டும். அனைவரும் சொல்றாங்க, இல்ல நீ ரமதான் மாதம் நோன்பை வச்சுட்டு அநியாயமா விட்டாலே அதை செய்யணுங்கிறாங்க. நோன்பை வச்சுட்டு, வைக்கலன்னா வேற விஷயம், நோன்பை வச்சுட்டு அநியாயமாக நோன்பை இடைய திறந்தாலே இந்த குற்றத்தை நீ பரிகாரம் செய்ய வேண்டும் என்றார்கள். ஒரு ஆளால் அப்போ 60 நாள் நோன்பு வைக்கணும். அப்போ 60 நாள் நோன்பு வைக்க முடியலன்னா என்ன செய்யறது? சட்டம் தெரிஞ்சுக்கிறணும். நிறைய பேர் இன்னைக்கு பயம் இல்லாம எந்தவித, அதாவது அல்லாஹ் மேல எந்த, அல்லாஹ்னா அவ்வளோ இழத்தாகும். நம்ம ஊரில் சின்ன பிள்ளைய கூட சொல்லுவாங்க, ஏதோ எனக்கும் தாப்பான்னு கேட்பாங்க, கொடுத்தோம்னா இது அல்லாவுக்கே பத்தாதேப்பாங்க. ஏன்னா அல்லாவுக்கு கொஞ்சம் போல போதும் விளங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன விளங்கி இருக்கிறாங்க? இது அல்லாவுக்கே காணாத. சின்ன பிள்ளை சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன அல்லாவுக்கே காணாதனா? மற்ற பேருக்கு பத்துறது காணா போதுமானது, அல்லாவுக்கு அப்படிலாம் தேவையில்லை, கொஞ்சம் கூட போதுமானது. அல்லாவுக்கு கொஞ்சம் போதுமானது, அல்லாவுக்கு நிறைய தேவையில்லை. அப்படி நம்ம நிறைய பேர் விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா ஷதீதுல் இகாப், பிடின்னு வந்துட்டா கடுமையாக பிடிப்பான். அல்லாஹ் தஆலா பிடின்னு வந்துட்டா கடுமையாக பிடிப்பான். நல்லா விளங்கிக்கிறோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே சட்டம் சொல்லப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்லி தருகிறார்கள். ஒருவர் தாம்பத்தியத்தின் மூலமாக, இந்த மாதிரி உறவுகளில் தகாத உறவின் மூலமாக நோன்பு வச்சுக்கிட்டு நோன்பை முறித்து விட்டால், உறவு செஞ்சு நோன்பை முறித்தால் அவர் 60 நாள்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். என்ன செய்யணும்? 60 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். இது எப்படி? அது நோன்பு வைக்க முடியலைன்னா 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது 60 நாள் விட்டு நோன்பு வைக்க முடியாது. தொடர்ந்து 59 நாள் வச்சுட்டாரு, இல்ல 50 நாள் வச்சுட்டாரு. ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா திருப்பி ஏற்றுக்கப்படாது, திருப்பி முதல்ல இருந்தா வரணும், 1ல இருந்து. அந்த மாதிரி சட்டம் அது. இந்த மாதிரி சட்டம் 2 பேருக்கு சொல்லப்படுது மார்க்கத்தில். இந்த சட்டம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா 60 நாள்கள் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 60 மிஸ்கீன்களுக்கு ஒரே நாள். இன்னைக்கு நமக்கு தான் வசதியா போச்சு, சகர் சாப்பாடு போடுற மாதிரி ஒரு சாப்பாடு, விருந்து சாப்பாடு போட்டாலே வேலை முடிஞ்சு இல்லையா? அப்படி சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. 60 மிஸ்கீன்களுக்கு ஒரே நாள்ல 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அல்லது 60 நாளைக்கு 60 பேருக்கு என்ன செய்யலாம்? சாப்பாடு கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னு கேட்டா, அடிமையை உரிமை விடுவது. அடிமை இப்போ கிடையாது. இப்போ எங்கே உரிமை விடுவது? ஆடு வாங்குறதே காசு இல்லை, அடிமை வாங்குறது எங்கே காசை பார்க்கறது? ஆக அதெல்லாம் அந்த சட்டத்தை நான் விட்டுட்டேன். ஒன்று, இந்த மாதிரி நோன்பை முறித்தார்கள் என்றால் அவர்கள் 60 நாள்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். 60 நாள்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியவில்லை என்றால், அது முடியாதுன்னா 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது சட்டம். இந்த மாதிரி சட்டம் 2 பேருக்கு இருக்கு. இந்த சட்டம் 60 நாள் நோன்பு வைக்கிறது மாதிரி சட்டம். இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கை, இது லேசான விஷயம் நோன்பு வைக்கிறது. இன்னொன்று என்னன்னா,
ஒருவர் தன் மனைவியை பார்த்து தாயோடு ஒப்பிட்டு பேசிவிட்டார். கதுசமி அல்லாஹ் கவுலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண்ணு வந்து முறையிடுறாங்க. அந்த காலத்துல ஒரு சட்டம் இருந்துச்சு. ஒரு பெண்ணை தலாக் கூடணும்னு சொன்னா போப்பா நீங்க அம்மா அப்பா அப்படின்ருவாங்க, எங்க அம்மான்ருவாங்க. எங்க அம்மா உன்னை பாக்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க என் தாயா நான் பாக்குறேன், என் தாய் மாதிரி பார்க்கிறேன், எங்க அம்மா மாதிரி பார்க்கிறேன் அப்படின்னு மனைவியை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. மனைவியை தாய்க்கு நிகராகவோ, தன் மகளுக்கு நிகராகவோ, தன் சகோதரிக்கு நிகராகவோ, அல்லது தன் அம்மாவுடைய சகோதரிகள் யாரெல்லாம் திருமணம் முடிக்க முடியாதோ அவர்களுக்கு நிகராகவோ நான் என் மனைவியை பார்த்து நான் உன்னை என் பிள்ளையாத்தான் பார்க்கிறேன், வேற முடிஞ்சு போச்சு, தலாக்கு மாதிரி ஆயிடும். மனைவியை பார்த்து உன்னை என் தாயா நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா தலாக்காயிடும். இன்னைக்கு வீடுகள் நிறைய குடும்பங்கள்ல நிறைய நடக்குது, தெரியாம நடந்துகிட்டு இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் ஏதோ ஒரு நாட்டை இன்னைக்கு வெளியாக்குறேன் நான் சொல்லிடுறேன். இத மாதிரி வார்த்தைகளை மனைவியை பார்த்து சொல்லக்கூடாது. உன்னை என் தாயாக நினைக்கிறேன் என்றோ, அல்லது என்னுடைய பாட்டியாக நினைக்கிறேன் என்றோ, எங்க அம்மாவுடைய தங்கை சகோதரியாக நினைக்கிறேன் என்றோ, என் கூட பிறந்த சகோதரியாக நினைக்கிறேன் என்றோ, நான் பெத்த பிள்ளையாக பார்க்கிறேன் என்றோ ஒரு மனைவியை பார்த்து சொன்னார் என்றால் அது தலாக்காகிவிடும். இதே போல ஒரு பெண்ணை பார்த்து கணவர் சொல்லிட்டார். ஒரு பெண்ணை பார்த்து ஏன்னா இப்படித்தான் அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை தலாக் போடணும்னா தலாக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி போடுவாங்க. இப்படி ஒரு பெண்ணை பார்த்து ஒரு கணவர் சொல்லிவிட்டார். அந்த பெண்ணை கணவர் சொன்னதோடு ரசூலுல்லாஹ்ட்ட வந்துருச்சு. யா ரசூலல்லாஹ், என் கணவர் என்னை பார்த்து தாய்க்கு ஒப்பிட்டு பேசிவிட்டாரே, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அவரோடு வாழ வேண்டும், அவரும் என்னோட வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், ஆனால் அப்படி பேசிவிட்டார். நடக்குதா இல்லையா? அவர் என்னை தாயோடு ஒப்பிட்டு பேசிவிட்டார், பேசிட்டு என் கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு, இதுக்கு என்ன சட்டம் என்று கேட்கிறது. ஆனா அது வரைக்கும் சட்டம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமா, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரட்டும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. இப்படி ஒருவர் சொல்லிவிட்டால், எப்படி சொல்லிவிட்டால், தன் மனைவியை பார்த்து தாயோடு ஒப்பிட்டு பேசிவிட்டார். என்ன இன்னும் சொல்ல போனா, உன்னை பார்த்தா எங்க அம்மா மூஞ்சியை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்க அம்மா மூஞ்சியை பார்த்த மாதிரியே இருக்கு, உன் வயத்தை பார்த்தா எங்க அம்மா வயத்தை பார்த்த மாதிரியே இருக்கு, உன் முதுவை பார்த்தா எங்க அம்மாவுடைய முகத்துவை பார்த்த மாதிரியா இருக்கு, இப்படி பேசக்கூடாது. இப்படி பேசினாலும் சொல்ல தவறாகிவிடும். இதுக்கு பேர் லிஹாரின் பேரு. இப்படி ஒருவர் செய்து விட்டால் அந்த மனைவியை தலாக்கு விட்டு அவரு பிரிஞ்சிட வேண்டியதுதான். இப்படி சொல்லிட்டாங்க, வழி இல்லை. திரும்பவும் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் ஒண்ணு, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். அந்த 60 நாள்ல மனைவியை தீண்டக்கூடாது. அந்த 60 நாள் நோன்புக்கு இடைப்பட்ட காலத்திலே மனைவியிடத்திலே செல்லக்கூடாது. அந்த 60 நாள் நோன்பு வைக்கணும். 60 நாள் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். இந்த சட்டம் 2 இருக்கு. இந்த சட்டம் அடிமையை உரிமை விடுவது, அதே மாதிரி 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பது, 60 மிஸ்கீன்களுக்கு அது முடியலன்னா 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுப்பது. இந்த சட்டம் 2 காரணங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, நோன்பு வைத்து விட்டு இந்த மனைவியுடைய அந்த செக்ஷுவல் காரியங்களுக்காக கொண்டு நோன்பை முறித்து விட்டாலோ, அல்லது அந்த மனைவியை தாயோடு ஒப்பிட்டு விட்டாலோ இந்த மாதிரி சட்டம் இருக்குது. இன்னொன்றுக்கும் சட்டம் இருக்குது. இதே மாதிரி சட்டம் குர்ஆன்ல சொல்லப்படுது. என்ன, ஒருவர் அநியாயமான முறையில் எந்தவித உரிமையும் இல்லாமல் ஒரு முஸ்லிமை கொன்று விட்டார், ஒரு ஈமான் கொண்டவரை கொன்று விட்டார் என்றால் அவனுக்கு பரிகாரமே கிடையாது. அவனுக்கு பரிகாரம் தவறாக, அநியாயம்னா தவறாம தெரியாம செஞ்சுட்டார், வேண்டும்னு செய்யல, தெரியாமல் செய்து விட்டார். ஏதோ மாம்பழத்தை கல்ல விட்டு அடிக்கும்போது அது முஸ்லீமுடைய மண்டையில ஒளி செத்து போயிட்டார்.
அல்லது ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டுச்சுன்னா அங்கேயும் அது மாதிரி பிரச்சனை. 2 மாதங்கள் தௌபாவுக்காக வேண்டி நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ், அது நடக்க போறது அல்லாஹ்வுடைய கிருபையில இது வரைக்கும் நடக்கல. இந்த மாதிரி காரியங்கள் நம்மளிடத்தில் நடைபெறாத அளவு பாதுகாத்துக் கொள்ளணும். ஆனால் இந்த முதல்ல சொன்ன 2 விஷயம் இருக்கிறது. ரமதானுடைய மாதத்திலே இது போன்ற காரியங்கள், ரமதானுடைய மாதத்திலே இந்த காமத்தினால் நோன்பை முறிப்பது, இதை நாம் தவிர்த்து, இது நம்முடைய வாழ்க்கையை நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நடைபெற்று விட்டால் இந்த தண்டனைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஒரு பெரியவங்க சொன்னாங்க, நம்மளாம் ஆலிம்சா ஆயிட்டோம், இந்த மார்க்க மசாயிலாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா மார்க்க மசாயில் தெரியாம எத்தனையோ பேர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தாயோட மனைவியை ஒப்பிட்டு பேசிடுறாங்க, எத்தனையோ தடவை பேசுறாங்க. இன்னும் சில இடங்கள்ல தலாக்கா சர்வ சாதாரணமா கோடி தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொல்லிடுறான். ஆனா திரும்ப வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். 100 தலாக்கு 200 தலாக்குலாம் சொல்லிட்டான். 3 தலாக்கு தான் அனுமதி மார்க்கத்தில். 100 தலாக்கு 200 தலாக்கு சொல்லி போட்டு திரும்பவும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஹராமான வாழ்க்கை வாழ்றாங்க. அல்லாஹ் அந்த மாதிரி நிலைமைகள் நம்மை பாதுகாத்தாங்க பெரியவங்க சொன்னாங்க. எனக்கு தெரியல மக்களுக்கு. ஏன்னா அது இப்ப நான் வேணும்னு சொல்லலையே, நான் திட்டத்துக்காக தான் நான் சொன்னேன் என்று சிலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது இப்ப பேசக்கூடிய செய்தி இல்லதான், இருந்தாலும் என்ன காரணத்துக்காகவோ தெரியல, அல்லாஹ் இந்த நேரத்தை அதை வெளியாக்குறான். எனக்கும் பேசணுங்கிற மூலம் இல்லை, இந்த செய்தியை சொல்லணும்னு ஏதோ ஒரு செய்தி காரணமா அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆக சகோதரர்களே, ஒரு பெண்ணை பார்த்து, தன்னுடைய மனைவியை பார்த்து தாயோடோ அல்லது திருமணம் முடிக்க தகாதவர்கள் யார், அவங்க சகோதரி, அவங்களோட ஒப்பிடக்கூடாது, சின்னம்மாவோடு ஒப்பிடக்கூடாது, பிள்ளைகளோடு ஒப்பிடக்கூடாது. இப்படி ஒப்பிட்டு பேசிவிட்டால் அது ஒரு நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக்காக இருந்தது. அதற்கு பிறகு அது தலாக்காக இல்லாமல் இல்ல, அதுக்கு மாற்று வழி இருக்கு. 60 நோன்புகள் வச்சுட்டு திரும்பவும் சேர்ந்து கொள்ளலாம், மனைவியோட கணவன் மனைவியாக வாழலாம். அது அப்படி 60 பேருக்கு சாப்பாடு, 60 நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய சலுகைகள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த உடலுறவு விஷயங்களிலேயே ரமதானுடைய இரவு நேரங்களில் கூட மனைவியிடத்திலே செல்லக்கூடாது என்ற சட்டம் இருந்தது ஆரம்பத்திலே. அந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் லேசுபடுத்தி நமக்காக அல்லாஹ் அதை வசதிப்படுத்தினான். பகல் நேரங்களில் மட்டும் மனைவி இடத்தில் செல்லாமல் இருந்தால் சரிதான், இரவு நேரங்கள் பிரச்சனை இல்லை என்று. ஒரு சஹாபி அவர் பகல் நேரத்திலேயே போயிட்டார், ஏதோ தெரியாதப்பா போயிட்டார். போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த மாதிரி சம்பவம் நடந்து போயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்து விட்டதே, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடிமை, இது ஹதீஸிலே வந்த செய்தி, இது எதுவும் விளையாட்டுக்காக வேண்டிய சிரிப்பதற்காக சொல்ல நினைக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடிமையை உரிமை விடுனாங்க. அடிமையை உரிமை விடவா? நானே அடிமை ரேஞ்சில் இருக்கேன், நான் எங்க போய் அடிமையை உரிமை விட? அப்படியா, சரி. அப்ப 60 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 60 நாள் நோன்பு வைக்கவா? ஒரு நாள் நோன்பு வைக்கவே என்னால தாங்கல. என்ன யாருக்கு, நான் எப்படி 60 நாட்கள் நோன்பு வைக்க முடியும்? என்னால் 60 நாள் நோன்பு வைக்க முடியாதுன்ட்டாங்க. அப்படியா? அப்ப 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுப்பா? 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கவா? நானே மிஸ்கீனு, நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன், நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படி 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்? சரிப்பா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போட்ட ஏதாவது இருக்கா போய் தான தர்மம் செய், அதை வச்சு நீ தப்பிச்சுக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கிட்ட தான் ஒண்ணுமே கிடையாது, நான் எப்படி கொடுக்க முடியும்? இப்படி எல்லாம் சில பேர் வாழ்ந்தது நமக்கு ஒரு சில படிப்பினைக்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார்கள் சிலர்கள். அல்லாஹ் தஆலா வாழ வைத்திருக்கிறார் ரசூலுல்லாஹ் கூட. அப்படியா? ஒண்ணுமே இல்லையா உன் கையில, கொஞ்சம் உட்காருன்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியாவாக கொஞ்சம் பேரித்தம்பழம் வந்துச்சு, ஒரு பேரித்தம் கொலை வந்துச்சு. அதை அவரை கூப்பிட்டு இதை கையில கொடுத்து, இதை போய் ஏழை எளியவர்கிட்ட போய் கொடு, இதையாவது தான தர்மம் செய், போய் ஏழை எளியவர்கிட்ட கொடுன்னு. அப்ப அவர் சொன்னாரு, இந்த மதீனாவில் என்னை விட ஏழை யாராவது இருக்காங்களா, யார சொல்லலான்னா. அவர் என்ன கேட்கிறாரு, இந்த மதீனாவில் என்னை விட ஒரு ஏழை இந்த ஊர்ல இருக்காங்களா? நான் தான் பெரிய ஏழை, நான் எந்த ஏழையை போய் தேட முடியும் அப்படின்னு சொன்ன. ஓ, நீனே சென்று தோலை அப்படின்னு ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு சிரித்தார்கள். ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள்.
அதுக்காக வேண்டி இன்னைக்கு அதே மாதிரி நானும் 60 மிஸ்கின் சாப்பாட்டை நானே 60 பாக்கெட்டை வாங்கி மொத்தமாக வீட்டில் வச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சட்டம் எடுக்க முடியாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டம் என் உம்மத்துக்கு உள்ளதுன்னு சொல்ல